அமைதி அப்படின்றது மெஸ்ஸியா வந்த உடனே நமக்கு அமைதி கிடைச்சிரும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க. அமைதியை அவங்க ஷாலோம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஷாலோம் அப்படின்னா அமைதி. அந்த ஒரு அமைதி எதை குறிக்குதுன்னா, வெறும் அமைதியாக இருக்கிறது மட்டும் குறிக்கல, நல்ல ஒரு வளம், நல்ல ஒரு பொருட்செல்வம், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, சமூகத்தில் ஒரு ஒற்றுமை, அப்புறம் கடவுளோட ஒரு ஒன்றித்த ஒரு வாழ்வு. இதை தான் அவங்க ஷாலோம், அதாவது அமைதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கடவுள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது எல்லாமே நடக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? ஒரு பிளவு உண்டாகணும், பிரச்சனை உண்டாகணும், கருத்து வேறுபாடு வரணும். எதுக்கு நடுவில்? உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் ஒரு பிளவு உண்டாகி கடைசியில் என்ன ஜெயிக்கும்? உண்மை ஜெயிச்சிரும் அப்படின்றத கடவுள் சொல்றாரு. நேரடியாக உடனடியாக உங்களுக்கு அமைதி என்பது கிடைக்காது. அதனால தான் அமைதியை உண்டாக்க வரவில்லை, பிளவை உண்டாக்க வந்தேன் அப்படின்றத இங்க சொல்றாரு. ஸோ யூதர்களுடைய கலாச்சாரப்படி நம்ம பார்த்துட்டோம். இங்க மோசையினுடைய சட்டத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்திருக்காரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. அதை புரிஞ்சுக்காம ஒரு வேற மைண்ட் செட்டோட இருந்தவங்க யாரும் ஏத்துக்கல. ஸோ இங்கேயே ஒரு 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. இயேசுவை ஏத்துக்கிட்ட யூதர்களும் இருக்காங்க, இயேசுவை ஏத்துக்காம இருந்த யூதர்களும் இருக்காங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க இவர் தான் மெஸ்ஸியா என்பதை உறுதியாக நம்பினார்கள். அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சவங்க இவர் மெஸ்ஸியா கிடையாது, இவர் பொய் சொல்றாரு, கடவுளை படித்துரைக்கின்றார் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு.